எங்களை தற்போது மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிரம்பிடம் பணிந்தார் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ற தகவல். என்றால் நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே இருவரும் காரசாரமாக விவாதம் நடைபெற்று ஜெலன்ஸ்கி, அதாவது ஒரு நாட்டின் அதிபராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி உடனடியாக அந்த கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார் என்பது ஒரு மிகப்பெரிய செய்தியாக உலகம் முழுவதும் லைவ் டெலிவைஸ்ட் இன்டர்வியூ என்பார்களே, ஓபன் இன்டர்வியூவாக இருந்தது. அந்த பேச்சுவார்த்தை, ஓபன் பேச்சுவார்த்தை வெளிப்படையாக தெரிந்து அனைவருமே பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். ஒரு நாட்டின் அதிபரை இன்னொரு நாட்டு அதிபர் இப்படியா ஏளனம் செய்வது, விமர்சனம் செய்வது, நீங்கள் உங்கள் ட்ரெஸ் நன்றா இருக்கு என்று கிண்டல் செய்வது போல கூறி, உங்களுக்கு ட்ரெஸ் வாங்க கூட பைசா இல்லையா, நான் வேண்டாம் கொடுக்கட்டா என்ற வகையில் எல்லாம் ட்ரம்ப் பேசியது மிகப்பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியிருந்தது. ட்ரம்பின் நடவடிக்கைக்கு ஐரோப்பிய யூனியன் உள்ள அனைத்து நாடுகளும், கிட்டத்தட்ட ஸ்லோவாக்கியா, குரோஷியா நாடுகளை தவிர மற்ற நாடுகள் எல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தன. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அதன் பின் இன்று காலையில் ட்ரம்ப் பேசிய பொழுதும் சரி, வெள்ளை மாளிகை அதிகாரிகள் பேசிய போதும் சரி, ஒப்பந்தத்திற்கு தயாராக வேண்டும், இல்லை என்றால் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும், ஒப்பந்தம் செய்தால் ரஷ்யாவின் தாக்குதலிலிருந்து நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம், எங்களுக்கு கனிம வளங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும், ரஷ்ய தாக்குதலிருந்து காப்பாற்றுவோம் என்று ட்ரம்புடைய அதிகாரிகள் எல்லாம் கூறி வந்ததையெல்லாம் நாம் செய்தியாக ஒளிபரப்பியிருந்தோம். இந்த சூழ்நிலையில் நான் ரஷ்யா அமெரிக்காவுடன் பேச மாட்டேன் என்று பிடிவாதமாக கூறி வந்தார். லண்டனில் இன்று செய்தியாளரை சந்தித்த ஜெலன்ஸ்கி திடீரென ஒரு மிகப்பெரிய யூ டர்ன் அடித்திருக்கிறார். அந்த யூ டர்ன் என்னவென்றால், நாங்கள் அமெரிக்காவுடன் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அமெரிக்கா அவர்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள், நான் எனது கருத்திலே உறுதியாக இருக்கிறேன், ஆனால் அமெரிக்க அதிபர் என்னை அழைத்தால் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு செல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, பேச்சுக்கு தயாராக இருக்கிறேன், சமரச பேச்சுக்கு தயாராக இருக்கிறேன், ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவும் தயாராக இருக்கிறேன், ஒரு யூ டர்ன் அடித்திருக்கிறார். ஆனால் அவர் வைத்த ஒரே நிபந்தனை என்னவென்றால், கடந்த முறை போல் ஓபன் இன்டர்வியூ, ஓபன் பேச்சுவார்த்தையாக, அனைவரும் தொலைக்காட்சியில பார்க்கக்கூடிய பேச்சுவார்த்தையாக இல்லாமல் ஒரு அறையிலே அமர்ந்து நாம் இருவரும் பேசுவோம், எந்த பிரச்சனையும் இல்லை, அதற்கு நான் தயாராக இருக்கிறேன், பொதுப்படையாக பேசுவதை நான் ஏற்கவில்லை, ஒரு பொதுப்படையாக பேசுவதை ஏற்கவில்லை, அதே போன்று எனது தாய்மொழியில் தான் பேசுவேன் என்ற வகையிலும் கூறியிருக்கிறேன். என்றால் ஆங்கிலத்தில் நான் பேசும்போது ஏதேனும் தவறுகள் நடந்திருக்கலாம், ஆனால் இந்த முறை என்னுடைய தாய்மொழியில் பேசுவேன், எனக்கு மொழிபெயர்ப்பாளருடன் நான் வர தயாராக இருக்கேன் என்ற வகையில் கூறியிருக்கிறார். அது மட்டும்தான் அவர் வைத்த நிபந்தனை. மற்றபடி அமெரிக்கா என்ன சொன்னாலும் ஏற்க தயார் என்ற நிலைக்கு வந்துவிட்டார். இதற்கு பின்னணியில் என்ன காரணம் என்றால், அமெரிக்காவுடைய உதவி இல்லாமல் நிச்சயமாக யுக்ரைனால் ரஷ்யாவுடன் போர் செய்ய முடியாது. ரஷ்யாவின் தாக்குதலை சமாளிப்பது மிகப்பெரிய கடினம். என்றால் ரஷ்யா யுக்ரைனுக்கு கிடைக்கின்ற பண உதவி மற்றும் ஆயுத உதவியிலே கிட்டத்தட்ட 80% பணத்தை நிதி உதவியாக, பண உதவியாக கொடுப்பதும் சரி, ஆயுத உதவியாக கொடுப்பதும் சரி அமெரிக்கா தான். எனவே அமெரிக்காவின் உதவியின்றி ரஷ்யாவை எதிர்த்து நிற்க முடியாது என்ற உண்மையை உணர்ந்து கொண்ட அவர், கனிம வளங்களை நாங்கள் ரஷ்யா அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று புரிந்து கொண்டு ஜெலன்ஸ்கி பணிந்து வந்திருக்கிறார். இதை வைத்துதான் அவர் கொக்கரித்துக் கொண்டிருந்தார் ட்ரம்ப். தன்னை மீறி எதுவும் செய்ய முடியாது என்று. தற்போது அவருடைய எதிர்பார்ப்புக்கு போலவே தற்பொழுது ஜெலன்ஸ்கி, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தற்போது அடிபணிந்து விட்டார் என்றுதான் கூற வேண்டும். எனவே இது மீசையில் மண் ஒட்டவில்லை என்பார்களே, அது போன்ற அந்த மொமெண்ட் என்று சொல்வார்கள், அது போலதான் தற்பொழுது தான் தோற்கவில்லை, ஆனால் வேறு வழி இல்லை, நான் சென்றுகிறேன் என்ற வகையிலே ஜெலன்ஸ்கி ஒப்புக்கொண்டிருக்கிறார் பேச்சுவார்த்தைக்கு என்று. நிச்சயமாக விரைவில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். ரஷ்யாவும் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஜெலன்ஸ்கி ஒரே ஒரு வேண்டுகோளை கூடுதலாக வைக்கிறார், தன்னுடைய தாய்மொழியில் பேசுவேன், ஓபன் மீட்டிங் இருக்கக்கூடாது என்று கூடுதலாக இன்னொன்று வைத்திருக்கார். அது என்னவென்றால், ரஷ்யா ஏற்கனவே ஆக்கிரமித்த பகுதிகளை ரஷ்யாவிடம் கொடுக்க கூடாது, தங்களுக்கே வேண்டும் என்ற வகையில். ஆனால் ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் மிக நெருங்கிய நட்பாளர்கள் என்பது அனைவரும் அறிந்ததுதான். எனவே அந்த வகையில் அது நடக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் தற்போதைக்கு அமெரிக்காவின் மறைமுக மிரட்டலுக்கு பணிந்து விட்டார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்பதுதான். என்றால் அவர் பேசும்போதே சொல்கிறார், உக்ரைன் ஒரு சிறிய நாடு, அமெரிக்கா போன்ற வல்லரசுகள் எங்களுக்கு உதவ வேண்டும் என்ற வெளிப்படையான கோரிக்கையை வைத்திருக்கிறார். சமரச பேச்சுக்கு மீண்டும் வர தயார், அமெரிக்க அதிபர் அழைத்தால் செல்வேன் என கூறுகிறார். எனவே நிச்சயமாக இன்னும் சில தினங்களில் அமெரிக்க அதிபர் அவர் அழைப்பார். நிச்சயமாக உக்ரைன் அமெரிக்கா இடையே அந்த கனிம வளம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகும். ரஷ்யா, அதாவது யுக்ரைன் கனிம வளத்தை அமெரிக்கா பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஒரு சிறந்த அரசியல்வாதியாக மட்டுமல்ல, சிறந்த பிசினஸ் மேனாகவும் தற்பொழுது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்திருக்கிறார் ட்ரம்ப் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த வகையில். ஆனால் ரஷ்யா அமெரிக்கா இடையே யுக்ரைன் ஒரு கால்பந்து போல உதைக்கப்பட்டு வருகிறது என்பதை மட்டும் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்வர்கள் முன்வைக்கிறார்கள் என்பதுதான் தற்போதைய நிலையாக இருக்கிறது நேயர்களே.